ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை வடை தாங்க. முருங்கைக்கீரை உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அதில் சத்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை வடை செய்கிறதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அது கூட 2 வரமிளகா போட்டிருக்கேன். இதை சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 கப் ஃபுல்லாக முருங்கைக்கீரை. எந்த கப்பில் நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு முருங்கைக்கீரை அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, 2 பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பொருளெல்லாம் பயன்படுத்தி எப்படி முருங்கைக்கீரை வடை செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மிக்சியில் இந்த வரமிளகா, அப்புறம் இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இது ரெண்டையும் இப்போ நல்லா அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ஒரு மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை மொறு மொறுன்னு இருக்கும். இதை நான் அரைச்சி இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா மொறுன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் இல்லாமல் அரைக்க வரலைன்னா நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. கொஞ்சம் கடலை மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது நல்லாயிருக்கும். அது எண்ணெயில் வறுபட்டுரும், அதனால் ஈஸியாக இருக்கும் சாப்பிட, நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு, அப்புறம் சோம்பு, தேவையான அளவு சோம்பு. இதெல்லாம் இப்போ நல்லா கலந்துடலாம். இது கலந்ததுக்கு அப்புறம் தான் முருங்கைக்கீரையை அலசிட்டு இதில் கலக்க போகிறேன். இப்போ வெங்காயம், சோம்பு, இஞ்சி, பூண்டு கலந்தாச்சு. இப்போ முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் கருவேப்பிலை சேர்க்கலை, வேணும்னா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை. உப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வடை தட்டி போட்ட வேண்டியதான். இது நல்ல ஹெல்த்தியானது. ஏன்னா முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்றனால அவங்களுக்கு நல்ல முருங்கைக்கீரையோட சத்துலாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்புல சேர்ந்துடும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம வடை தட்டு ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இரும்பு கடாயை எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஹீட் ஆனோன்னே கடலெண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு, இரும்பு இது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானோன்னே வடையை தட்டி போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ இந்த இதை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு குட்டியாக பவுல் பிடிச்சிட்டு இப்படி வச்சு இப்படி அமுக்குங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போ போட்டு எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுங்க. நல்லா எவ்வளோ லேசாக தட்ட முடியுமோ அவ்வளோ லேசாக தட்டுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும், மொறுன்னு. இது முருங்கைக்கீரை மட்டும் கிடையாது, எல்லா கீரையிலையுமே இது செய்யலாம் இந்த வடை.
நல்லா இந்த மாதிரி தட்டி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருங்க. நல்லா 2 சைடும் நல்லா மொறு மொறுன்னு வேகட்டும். கலர் நல்லா மாறி வரும். இப்போ நல்லா வந்து வடை தட்டி போட்டாச்சு. நல்லா அந்த கலர் மாறின உடனே நம்ம திருப்பி போடலாம். இப்போ மாறிடுச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு மாறிடுச்சு. இப்போ எல்லா வடையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம வடையெல்லாம் எடுத்துட வேண்டியதுதான். நம்ம வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு ஷேப்பாக எப்படி போடலாங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி இந்த வடையை போடலாம். இன்னொரு ஷேப்பும் எப்படி செய்கிறதுங்கிறத காட்டுறேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் போடலாம். பக்கோடா மாதிரி. அது இன்னும் வந்து மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பக்கோடா மாதிரி. இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். இது இன்னும் கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்கும். இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி போடுறது வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும். அதனால பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க, கருகிடாமல். சின்ன சின்னதாக போடுறோம் இல்லையா, அதனால. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ நல்லா கலர் மாறி நல்லா வெந்துடுச்சு, மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த பதத்தில் எடுத்துருங்க. இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும். நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. 2 விதமாக பண்ண வடையுமே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வரும் வாரங்களில் வந்து முருங்கைக்கீரையை வச்சு சூப் எப்படி செய்கிறது, அப்புறம் முருங்கைக்கீரையில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.